அந்த வழக்குகளில் எதுலையாச்சும் ஜாமீன் பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மீண்டும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? ஆமாம், இந்த வழக்குகள் எந்தெந்த வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் 90 நாள் முடிவடைந்தா இல்லை 90 நாள் முடிவடைகிறதுக்கு உள்ள ஓகே இவருக்கு ஜாமீனோ இதுவரைக்கும் கைது செய்யப்படாத வழக்குகளில் முன்ஜாமீனோ இல்லாத கிடைக்காத பட்சத்தில் இவர் திரும்ப ஜெயிலுக்கு போனோம். அவரை தனிமைச் சிறையில் தனிமை கொட்டடியில் அடைக்கிறாங்க. குண்டாஸை ரத்து பண்ண 4வது நாள் அவர் மேலே 2வது குண்டாஸ் போடுறாங்க. 12ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்கு தான். அதிகபட்ச தண்டனை 3 ஆண்டுகள். ஆக இந்த மாதிரியான வழக்குகளில் போலீஸார் சம்மன் தான் தரணும், அரெஸ்ட் கூடாதுங்கிறது இந்த அரசாங்கம் யாருக்கு மேலே உபயோகப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா அவர்களை விமர்சிக்கின்ற ஊடகவியலாளர்கள் மீது பயன்படுத்துகிறது. ஓராண்டுக்கு வச்சுருந்தா கூட 5-6 மாதம் கூட இந்த 5-6 மாதம் கூட அவருக்கு அந்த அடிப்படை வழக்குகளில் பெயில் கிடைச்சா கூட இதில் வெளியில் வர முடியாது. அரசாங்கத்தை விமர்சனம் செய்கின்ற ஊடகவியலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் இந்த அரசாங்கம் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருத்தரை தடுப்பு காவல் சட்டத்தை கைது பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று கஞ்சா வழக்கு எப்படி கையாள முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா கஞ்சா வழக்கு அப்படிங்கிறது நம்ம தான் நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, ஒருவேளை இறுதி விசாரணையில் இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னா காவல்துறை மேலேயும் இது வழக்கு நிச்சயமாக பொய்யான வழக்குகள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதுனால இவரை அதுக்காண்டி நஷ்டம் கூட கேட்கலாம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓகே, சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவருடைய கைது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நிறைய ஊடகவியலாளர்களால் பேசப்பட்ட ஒரு விஷயங்கள். இந்த வழக்கில் அவருடைய அந்த இடைக்கால ஜாமீனுக்கு உங்களுடைய பங்கு இருக்கிறதா பேசப்படுது. இந்த வழக்கை முதற்கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு புதுவிதமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்க மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 17 வழக்குகளுக்கும் சேர்த்து ஒரு இடைக்கால ஜாமீனை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக? இல்லை, இந்த வழக்கில் நான் என்ன ஒரு மூத்த வழக்கறிஞராக தான் நான் ஆஜரானேன். வழக்கை தாக்கல் செய்தது திரு கிறிஸ்டோபர் மற்றும் ராஜ்குமார் பாண்டியன். அவங்க 2 பேரும் தான் கவுன்சில் ஆன் ரெக்கார்டு. அவர்களும் தொடர்ந்து சவுக்கு சங்கம் இருக்க வழக்கறிஞர்களாக இருந்துக்கிறார். உயர்நீதிமன்றத்தில் இந்த இடைக்கால ஜாமீன் மனு 2 வழக்கு வருது. ஓகே, ஒன்று இடைக்கால ஜாமீன் மனு, இன்னொன்று அவரை தனிமைச் சிறையில் தனிமை கொட்டடியில் அடைக்கிறாங்க. அது எந்த விதமான தவறும் செய்யாமல் அவரை தனிமை கொட்டடியில் அடைக்கக்கூடாது என்பதற்கான ஒரு ஹேபியஸ் கார்பஸ். 2 வழக்குகளுமே இந்த விடுமுறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அவர் இந்த முறை கைது செய்யப்பட்டது 13ஆம் தேதி, டிசம்பர் 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். 26ஆம் தேதி உயர்நீதிமன்ற உத்தரவு வந்தது. 27ஆம் தேதி வெளியில் வந்துட்டது. இந்த கடந்த 2 வருடங்களை ஷார்ட்டஸ்ட் ஸ்டிண்ட், மிக குறுகிய காலம் அவர் ஜெயிலில் இருந்தது இந்த பீரியடு தான் நினைக்கிறேன். இந்த 2 வழக்குகளுமே ஒரு வினோதமான வழக்குகள். ஏனென்றால் சென்ற ஆண்டு சவுக்கு சங்கர் மேலே குண்டர்கள் சட்டம் பிரயோகம் செய்யப்பட்டிருந்தது. அது குண்டர்கள் சட்டம் போன ஆகஸ்ட் மாதம் ரத்து செய்யப்பட்டது உயர்நீதிமன்றத்தில். அதுலேயும் திரு எஸ்.எம். சுப்பிரமணியமும் இருந்தார் அந்த குண்டா வழக்கை ரத்து செய்கிறது. அதில் இருந்த நீதியரசர் தான் இப்போ அதே குண்டாஸ்க்கு 2 பேரில் ஒருத்தர் மூத்த நீதிபதி அவர் தான் குண்டாஸ். அதில் என்ன ஆச்சுன்னா, துரதிருஷ்டவசமாக மாநில அரசாங்கம் பண்ண தப்பு. குண்டாஸை ரத்து பண்ண 4வது நாள் அவர் மேலே 2வது குண்டாஸ் போடுறாங்க. இந்த குண்டாஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலராக ஒரு மாடஸ் ஆப்பரண்டியாக பண்ணிட்டு இருக்க ஒரு நபரால் தான் அவங்க மேலே தான் பிரயோகிக்கப்படும் எல்லாருக்குமே தெரியும். மாநில அரசில் நிறைய சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு தெரியும் இது உடையும் அப்படின்னு தெரிஞ்சும் அதை பிரயோகிக்கிறாங்க. இல்லை, இந்த குண்டர்கள் சட்டமானது திரு எம்ஜிஆர் அவரோட ஆட்சி காலத்தில் இருந்தபோது என்னென்னா, ஒரு தடுப்பு காவல் நடவடிக்கையாக 1 வருஷம் வரைக்கும் அவங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. அந்த சட்டத்தில் என்ன வரையறை இருக்கின்றதுன்னா, இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணி மாமூல் வசூல் பண்ணுறாங்க, பூட்டில் அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், இந்த மாதிரியான குறிப்பிட்ட நபர்கள், இவர்களுக்கு மேலே 1 வருடத்தில் 3 வழக்குகள் 3 எஃப்ஐஆர் ஒருத்தர் மேலே பதிவாகி இருந்ததுன்னா அது அதனை அடிப்படையாக வைத்து தடுப்பு காவலில் அவங்கள வைக்கலாம். தடுப்பு காவலில் யார் வைக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவருடைய பரிந்துரையின் பேரில் அரசாங்கம் தான் பண்ணும். மாவட்ட ஆட்சியாளர் பரிந்துரை மட்டும் தான் பண்ணும். பட் பிரதானமாக மாவட்ட ஆட்சியாளருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். மாவட்ட ஆட்சியாளர் ஒருத்தரை தடுப்பு காவல் சட்டத்தில் வைக்கணும்னு பரிந்துரை பண்ணும்போது
90% வந்து அரசாங்கம் வந்து அதை ஏற்றுக்கொண்டது. அந்த அரசாங்கத்தை விமர்சனம் செய்கின்ற ஊடகவியலாளர்கள், சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் வந்து யூடியூபர்ஸ் தான். ஓகே, ஸ்டில் ஊடகவியலாளர். அரசாங்கத்தை விமர்சனம் செய்கின்ற ஊடகவியலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் இந்த அரசாங்கம் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து தடுப்பு காவல் சட்டத்தை கைது பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து இந்த தடுப்பு காவல் சட்டத்திற்கான ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி ஒன்று இருக்குது, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்ட. ஸோ இந்த மாதிரி தடுப்பு காவல் வந்து நியாயமானதா இல்லையான்றதை பரிசீலிக்கின்ற ஒரு குழு ஒன்று இருக்குது. ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க இதை பார்த்து ஆராய்ச்சி இதுக்கு வந்து முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க விடுதலை பண்ணலாம். அப்படி அல்லாத பட்சத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் ஹேபியஸ் கார்பஸ் போட்டு தான் ரிலீஸ் பண்ணலாம். ஆட்கொணர்வு மனு. ஓகே, இதில் வந்து இந்த ப்ராசஸ்க்கான டைம் வந்து குறைந்தபட்சம் 5-6 மாதம் ஆகிடும். ஓராண்டுக்கு வச்சுருந்தா கூட 5-6 மாதம் கூட, இந்த 5-6 மாதம் கூட அவருக்கு வந்து அந்த அடிப்படை வழக்குகளில் பெயில் கிடைச்சா கூட இதில் வெளியில் வர முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சட்டம் அது ஆக்சுவலி வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ இதை விட கடுமையான சட்டங்கள் மகாராஷ்டிரா மாநிலங்கள் இருக்குது. ஆர்கனைஸ்டு க்ரைம் மகாராஷ்டிராவில் நீங்கள் மும்பை கேள்விப்பட்டிருப்போம். ஆர்கனைஸ்டு க்ரைம் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் அங்கேயுமே இருக்குது. இது ஒவ்வொரு மாநிலத்தில் வெவ்வேறு பேர். இது வந்து இந்த மாதிரி குண்டர்களுக்கான சட்டத்தை வந்து இந்த அரசாங்கம் யாருக்கு மேலே உபயோகப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை விமர்சிக்கின்ற ஊடகவியலாளர்கள் மீது பயன்படுத்துகின்றது. அரசாங்கத்திற்கும் தெரியும் அது உடைக்கப்படும் தெரியும். ஆனால் ஒரு 3 மாதம் 6 மாதம் இப்போ வந்து சவுக்கு சங்கருக்கு ஏன் கைது பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 4-5 மாதங்களில் வந்து தேர்தல் வருது. தேர்தல் வரைக்கும் இவரோட விமர்சனங்களை தவிர்க்கணும்னு நினச்சிருக்கலாம். உறுதியாக என்னால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நினைப்போடு தான் அவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூகம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து இந்த வழக்கில் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, திரு சங்கருக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஏற்கனவே மாரடைப்பு வந்து சென்ற ஆண்டு அவர் வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்கார். 2 ஸ்டென்ட்டு வந்து வச்சுருக்காரு. அதற்கான மருத்துவ ஆவணங்கள் இருக்கின்றன. காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணியிருக்காரு. அதோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களாக அவருக்கு நீரிழிவு நோயும் இருக்குது, சர்க்கரை வியாதி. ஸோ அந்த சர்க்கரை வியாதி வந்தவங்களுக்கு இந்த மாரடைப்புக்கான அறிகுறிகள் தென்படாதுன்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். ஸோ இந்த சங்கர் வந்து டிசம்பர் 11 அரெஸ்ட் செய்யப்பட்ட பின்பு 15 அப்புறமா வந்து போலீஸ் காவலில் அனுப்பப்படுகின்றார். நீதிமன்ற காவலிலிருந்து போலீஸ் காவலில் விசாரணைக்காக அனுப்பப்படுகின்றார். 12 அதை ஆஜர்படுத்த வேண்டிய அந்த போலீஸ் அதிகாரி அவருக்கு வந்து போலீஸ் காவலை நீட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப போய் டாக்டர்கிட்ட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு போய் அவர் சங்கரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்கே இருந்த பணியில் இருந்த மருத்துவர் டியூட்டி டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச உடனே அவர் இசிஜி ரன் பண்ணும்போது இசிஜியில் வேரியேஷன் இருக்குது, விச் மீன்ஸ் தட் அவருக்கு வந்து அந்த ஹிருதயத்தில் திரும்பவும் பிரச்சனை வந்திருக்குங்கிறது தெரியும் போது அவர் வந்து மேல் பரிசோதனைக்காகவும் சிகிச்சைக்காகவும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்புகிறார். ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சவுக்கு சங்கர் ஏன்னு கேட்கும்போது அதற்கான பதிலே அவர் டாக்டர் சொன்னதாக தான் அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அதுக்கப்புறமா போலீஸ் வந்து அந்த டாக்டர் மேலே ஏபிஎஸ் கார்பஸில் குறிப்பிடும்பொழுது அவங்களுடைய தாயார் கமலா அவர்கள் வந்து குறிப்பிடும்பொழுது இல்லை யாரோ ஒருவருடைய அழுத்தத்தின் பேரில் வந்து மருத்துவர் வந்து தவறாக குறிப்பிட்டு யாரோ ஒருத்தராக என்ன இருக்கும், போலீஸாராக தான் இருக்கும், வேற யாரும் அழுத்தம் கொடுக்க போகிறா? போலீஸாரோட அழுத்தத்தின் பேரில் வந்து இதாக கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் மாத்திரைகளை கொடுத்துருவார். அது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த சார்பிட்ரேட்னு ஒரு மாத்திரை இருக்குது, அதை நாக்கு கீழே போட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட நார்மல்சி காமிக்கும் இசிஜி. அதுக்கப்புறம் அது பண்ணும்போது அன்னைக்குன்னு பார்த்து வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து நீதிமன்ற காவலுக்கு திருப்பி அனுப்பணும், போலீஸ் காவல் முடிஞ்சு. ஆனால் போலீஸ் காவலை வந்து நீட்டிக்க கோரி அந்த புலனாய்வு அதிகாரி வந்து மனு தாக்கல் பண்ணுறாரு. புலனாய்வு அதிகாரி வந்து சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் தான். அப்போது சவுக்கு சங்கர் தனக்கு நடந்தது எல்லாத்தையுமே எழுதி, இந்த மாதிரி எனக்கு வந்து ஹிருதயத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இசிஜியில் வேரியேஷன் இருக்குது, ஆனால் இது போலீஸாரோட அழுத்தத்தினால தான் வந்து அதை மாற்றி வந்து டாக்டர் எனக்கு நார்மல்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. இப்போ எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும்போது வந்து என்னென்னா, நீரிழிவோடு சேர்ந்து இருக்கும்போது எனக்கு இது தெரியாது, ஆகையால் எனக்கு சிகிச்சைக்காக அனுப்பணும். ஏனென்றால் ஹிருதய நோய்க்கான சிகிச்சையோ நீரிழிவு நோய்க்கான சிகிச்சைக்கான வசதியோ சிறையில் இல்லை, அதனால் என்ன பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து மருத்துவ பரிசோதனைக்கும் அனுப்பலை, மருத்துவ சிகிச்சைக்கும் அனுப்பாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருடைய உடல்நிலை 1.5 நேரம் திரும்ப காவலுக்கு 1 நாள் தர்றாரு. ஓகே, அந்த 1 நாள் அந்த உத்தரவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவருடைய உடல்நிலையை 3 நாள் கேட்குறாரு இன்ஸ்பெக்டர், இவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு 1 நாள் தரேன்னு சொல்கிறார்.
அப்போ வந்து அந்த இடத்துல வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து சட்ட ரீதியாக தவறு இழைத்திருக்கிறாருங்கிற விஷயத்தை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு சுட்டி காட்டணும். ஏனென்றால் மேஜிஸ்ட்ரேட்டுகளுடைய அதிகாரம் வந்து அரசியல் சாசனத்திலே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒருத்தருடைய லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ஒருத்தருடைய வாழ்க்கைக்கான அடிப்படை உரிமையும் சரி, சுதந்திரத்துக்கான உத்தரவாதத்தை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து அவர்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னா, அவரை வந்து சிகிச்சைக்காக அனுப்பாமல் திரும்ப போலீஸ் கஸ்டடி கொடுத்து திரும்ப ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த ஹேபியஸ் கார்பஸ் எதுக்காண்டி போட்டிருக்காங்கன்னா, இவர் 13ஆம் தேதி சிறையில் அடைக்கப்படுகின்றார். 15ஆம் தேதியிலேருந்து இவர் வந்து ஒரு தனிமை கொட்டடியில் அடைச்சி 24 மணி நேரம் சிசிடிவி கேமராவில் வந்து இவரோட வைக்கிறாங்க. இல்லை அப்படி பண்ண முடியுமா? அதற்கான சட்டம் இது இருக்கா? சட்டம்னா தனிமை கொட்டடிக்கான சட்டம் இருக்கின்றது. அதாவது ஜெயிலில் வந்து சில பேர் போய் தயார் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நபர்களுக்கு தானே அது பொருந்தும். அது மாதிரி அவங்களுக்கு தான் பொருந்தும். ஆனால் இது சவுக்கு சங்கர் வந்து என்னென்னா, அவரை வந்து அதான் விஷயம் வந்து என்னென்னா, இந்த நடவடிக்கைகள் எல்லாம் சவுக்கு சங்கரை பழிவாங்குவதற்காக மாநில அரசாங்கம் இதெல்லாம் செய்யுது அப்படிங்கிறதை, அந்த டேட்டாஸ், அந்த விவரங்களை ஊர்ஜிதம் செய்வதான் இது அமைகின்றது. இதனால தான் உயர்நீதிமன்றத்தில் வந்து என்னென்னா, இடைக்கால ஜாமீன் கேட்டதே வந்து என்னென்னா, இந்த மருத்துவ சிகிச்சைக்காக தான் இடைக்கால ஜாமீன் கேட்குறோம். அதே மாதிரி வந்து அவர் வந்து சிறையில் இருந்தால் கூட அவர் வந்து தனிமை கொட்டடியில் அடைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம். ஸோ இது ரெண்டும் நீதியரசர்கள் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம், நீதியரசர் திரு தனபால் அவங்க முன்னாடி வரும்போது வந்து என்னென்னா, அரசாங்கம் வழக்கம் போல் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து பதில் மனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீதிபதிகள் சொல்கிறாங்க, பதில் மனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் தரோம், இதுக்கு நடுவில் எந்த இடைக்கால ஜாமீனையும் கொடுக்கணும். ஏன்னா இவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு. ஸோ அதோடு சேர்ந்து அவர் நீதிபதிகள் வந்து எங்கே போகிறாங்க, இதில் போகிறாங்கன்னா, தொடர்ந்து இந்த அரசை விமர்சிக்கின்ற ஒரே காரணத்திற்காக ஒரு ஊடகவியலாளரை வந்து நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஊடகவியலாளரில் நீங்கள் வந்து பழி வாங்குவீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இவர் வந்து ஊடகவியலுக்காக மட்டும் கிடையாது, அதை வைத்து மிரட்டி பணம் பறிக்கின்றார், எக்ஸ்டார்ஷனுங்கிறதான் சார்ஜ். அந்த 2 எஃப்ஐஆருமே எக்ஸ்டார்ஷன்ற சார்ஜ். அதில் எந்த வினோதமான விஷயம், ஒரு வழக்கு வந்து புகார் அளித்தது வந்து ஜூலை மாதம் அளித்த புகாருக்கும் நீங்கள் வந்து டிசம்பரில் தான் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில். இன்னொரு வழக்கு வந்து 12ஆம் தேதி இரவு அவங்க வந்து 7:45 எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணுறாங்க, காலையில் 6:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், 12ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்கு தான். அதிகபட்ச தண்டனை 3 ஆண்டுகள். ஆக இந்த மாதிரியான வழக்குகளில் வந்து போலீஸார் சம்மன் தான் தரணும், அரெஸ்ட் கூடாதுங்கிறது வந்து உச்சநீதிமன்றம் தொடர்ந்து அது ஒரு சட்டமாகவே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து போலீஸ் சம்மன் கேஸில் சம்மன் தான் கொடுக்கணும், நீங்கள் அரெஸ்ட்டுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான் போகணும். ஆனால் இந்த வழக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய வீட்டு கதவை உடைத்து ஒரு 5-6 மணி நேரம் ஒரு லைவ் ட்ராமா பண்ணதுக்கப்புறமாக அவரை உடைத்து கொண்டு கைது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு நீதிபதிகள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இது வந்து இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் கோர்ட். ஸோ சென்டினல் QYங்கிறதா அந்த லத்தீன் வாசகம். அப்படின்னா வந்து மக்களுக்கான அரசியல் சாசன ரீதியாக தரப்படக்கூடிய அடிப்படை உரிமைகளை பாதுகாவலராக சென்டினல், அந்த சென்டினல்ங்கிற வார்த்தை சென்ட்ரி வரும் ஆங்கிலத்தில். ஸோ அந்த மாதிரி மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு நீதிமன்றமாக உயர்நீதிமன்றம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனால் வந்து அரசியல் சாசனம் பிரிவு 226 கீழே வந்து அதிகாரம் வந்து பிளனரி, வானளாவிய அதிகாரம் இருக்கின்றது. ஒவ்வொரு குறிப்பிட்ட வழக்கில் வந்து நியாயம் வழங்குவதற்காக அவர்கள் வந்து அந்த அதிகாரத்தை வந்து பிரயோகம் செய்யலாம்னு சொல்லிட்டு அதனை பிரயோகம் செய்யும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு, அவர் அர்னாப் கோஸ்வாமி கூட இந்த மாதிரி மும்பை போலீஸ் கமிஷனரால் கைது செய்யப்பட்டப்போ இடைக்கால ஜாமீன் வந்து உச்சநீதிமன்றம் அவருக்கு வழங்கியது. அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. உத்தவ் தாக்கரே ஆட்சியும் போது. ஸோ அந்த வழக்குகள் எல்லாம் நான் மேற்கோள் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து என்னென்னா, ஊடகவியலாளர்களுக்கு வந்து என்னென்னா, பயமின்றி சுதந்திரமாக செயல்படுவதற்கான ஒரு பிரசிடெண்ட், ஒரு நல்ல முன்னுதாரணமாக இந்த வழக்கு இருக்குது. ஏன்னா வந்து பெரும்பான்மையான பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாநில அரசாங்கம் இந்த சவுக்கு சங்கர் கதியை பார்த்தீங்களா, இதே விஷயம் உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை தவிர்ப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு மிரட்டல் வேலையை ஈடுபடுறாங்க. அந்த விஷயங்களுக்கு வந்து இப்போ வந்து பத்திரிகையாளர்களோ ஊடகவியலாளர்களோ தைரியமாக செயல்படலாம். அப்படி அவங்களுக்கு ஏதாவது அவங்களுடைய அந்த அடிப்படை உரிமை
அரசியல் சாசனம் பிரிவு 19(1)A சுதந்திரமான பேச்சுரிமைக்கான அந்த உரிமைக்கு அந்த மாதிரி குந்தகம் வந்தால் நீதிமன்றம் நிச்சயமாக அவர்கள் பக்கம் நிற்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமாகவும் இந்த வழக்கு. நீங்கள் பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தீங்க அந்த தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அந்த ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனுவிலுமே அதை தான் குறிப்பிட்டிருந்தாங்க அவங்களுடைய தாயார். ஸோ இந்த நீங்கள் நீதிமன்றத்தில் வாதம் வைக்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க நீதிபதிகள்? ஏன்னா தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அப்பட்டமான விதிமீறல் தான். விதிமீறல். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த வாதமாக வைக்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க? அவங்க என்ன அரசாங்க தரப்பில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதில் என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விடுமுறை கால வழக்குகள் தாக்கல் செய்யும்போது வந்துன்னா எமர்ஜென்சி இந்த அவசர தேவை இதில் என்ன இருக்குங்கிறத சொல்லித்தான் வெக்கேஷன் ஆஃபீஸர்னு இருப்பார் உயர்நீதிமன்றத்தில். இந்த விடுமுறை காலத்திற்கான அலுவலர் அவர்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு தான் அது தாக்கல் பண்ணணும். இதில் வந்து இந்த இடைக்கால ஜாமீன் மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்பராயப்பட்டு அன்றைக்கி வழக்கு விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு வந்து வெக்கேஷன் ஆஃபீஸரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னா வந்து என்ன இருந்ததுன்னா, அது ஹேபியஸ் கார்பஸ்ங்கிறது சட்டவிரோதமான காவலில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொண்டு வர முடியும். இவர் சட்ட ரீதியான ஒரு நீதிமன்ற காவலில் தானே இருக்கார் அப்படிங்கிற ஆட்சேபம் இருந்தது. ஸோ எங்களுடைய வாதம் என்னவாக இருந்ததுன்னா, வெறுமனே நீதிமன்ற காவல்னால் அது சட்ட ரீதியானது. இந்த தனிமை கொட்டடிங்கிறது வந்து சட்டவிரோதமானது. அதனால் ஹேபியஸ் கார்பஸ் லை ஆகின்றது. அதனால் அன்றைக்கு காலை 10:30 மணிக்கு வந்து நீதியரசருக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இந்த வழக்கையும் சேர்த்து கேட்கணும்னு சொல்லிட்டு, அதனால் அதையும் சேர்த்து வச்சு அன்றைக்கு வந்து அது விசாரணைக்கு வந்தது. அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அரசாங்கத்துலேருந்து இதற்கான ஏன்னா அப்போ தானே நம்பர் ஆச்சு. காலையில் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்பரை அப்போ தான் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் போகுது. ஸோ அப்போது கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இப்போ தான் நோட்டீஸ் வந்திருக்குது, நாங்கள் இதுக்கு அவகாசம் பதில் தர்றதுக்கான அவகாசம் தரணும் அப்படிங்கிறது. ஆனால் அதில் வந்து என்னென்னா, இப்போது சவுக்கு சங்கருக்கு என்ன பிரதானமான நிவாரணம் என்ன வழங்கப்பட்டுனா, பெயிலே வந்துட்டதுனால இந்த தனிமை கொட்டடிங்கிற பிரச்சனை வந்து இருக்குது. அது விடுமுறைக்கு அப்புறமாக அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அரசாங்கம் என்ன சொல்லுது, என்ன காரணத்திற்காக அவரை தனிமை சிறையில் அடைத்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து சொல்லணும். இந்த இடைக்கால ஜாமீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வழக்குகளுக்குமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க 90 நாளைக்கு. ஆமாம். இதை தாண்டி அந்த வழக்குகளில் எதுலையாச்சும் ஜாமீன் பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மீண்டும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? ஆமாம். இந்த வழக்குகள் எந்தெந்த வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் 90 நாள் முடிவடைந்தால் இல்லை 90 நாள் முடிவடைகிறதுக்கு உள்ள ஓகே இவருக்கு ஜாமீனோ இது வரைக்கும் கைது செய்யப்படாத வழக்குகளில் முன்ஜாமீனோ இல்லாத கிடைக்காத பட்சத்தில் இவர் திரும்ப ஜெயிலுக்கு போனோம். ஆனால் இந்த 90 நாளில் அதுக்கான கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன. ஏனென்றால் எல்லா நீதிமன்றத்திலையும் இந்த தீர்ப்பு வந்து தரப்படும். ஏனென்றால் பழைய சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டமோ இப்போ இருக்கிற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதாங்கிற புதிய சட்டத்திலையோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிறது வந்து நிஜமான ஆவணங்கள் உரிய ஆவணங்களோட உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற விஷயத்துக்காக இடைக்கால ஜாமீன் தரப்படலாங்கிறது எப்பயுமே இருக்குது. ஜாமீன் ஏன்னா இங்கே ஆகச்சிறந்த உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் வந்து அந்த ஃபோடர் ஸ்கேம் மாட்டுத்தீவன வழக்கில் தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி. அதனால் அவர் உடல்நிலை சிங்கப்பூரில் போய் மருத்துவம் பண்ண வேண்டியிருக்கு அதுன்னு சொல்லிட்டு அதில் தான் அவர் வந்து இடைக்கால ஜாமீனில் பெயில் இருக்கார். அஃப்கோர்ஸ் அதை அவர் அப்யூஸ் பண்ணுறாரு. அந்த இடைக்கால ஜாமீனில் வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே கிட்டத்தட்ட நியர் நார்மல்சி அதில் மாதிரி இருக்கார். ஆனால் அவருடைய மருத்துவ ஆவணங்களை எடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு உடல்நலம் சரியில்லாதது தான் தெரியும். மருந்துகளை எடுத்துக்கொண்டே அவர் மற்ற விஷயமாக எல்லாம் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து எப்படியாக இருந்தாலும் எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் மருத்துவ ஆவணங்கள் அவங்க முன்னாடி தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது அது அவங்க வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது சட்டம். ஓகே. இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பிலே வந்து ஒரு பேரா என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை அவங்களோட படித்தே காட்டு நினைக்கிறேன். அது ஒரு தெளிவு எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஸோ பொது அமைதிக்கு வந்து குந்தகம் விளைவிப்பதற்கான திருப்திகரமான அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத நிலையில் வெறும் தவறான தகவலை வெளியிடுவது மட்டுமே 1982ஆம் ஆண்டின் 14வது சட்டப்பிரிவு 3(1) கீழ் குற்றம் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதனுடைய தெளிவான கொஞ்சம் விளக்கத்தை சொன்னாங்க நல்லா நினைக்கிறேன். ஸோ அதாவது தவறான தகவல்களை வந்து வெளியிடுறது மட்டுமே குற்றம் ஆகாது அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்குது எனக்கு தெரியல. அது வந்து அது நீதிபதி வந்து அது தீர்ப்பில் இல்லாட்டாலும் வந்து நீதிபதி ஓரலாக சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கேட்டார் ஒருத்தரை பற்றின அவதூறான விஷயங்களை வந்து இவர் சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது போலீஸார் அரசாங்க தரப்புல வந்து சொல்லப்படுகின்றது. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி சவுக்கு சங்கங்களுடைய அவதூறால் பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே சிவில் நீதிமன்றத்திற்கு போய் என் மேலே இந்த மாதிரி அவதூறான விஷயங்களை வந்து நீங்கள் அவதூறுக்கு வந்து என்னென்னா கிரிமினல் ப்ராசிக்யூஷன் மட்டும் இல்லாமல் சிவில் நீதிமன்றத்தில் உங்களுக்கு வந்து பரிகாரமே
என் மேலே இந்த மாதிரி அவதூறான விஷயங்களை சொல்கிறாரு, அதுக்காக நஷ்டஈடு வேணும். என் மேலே தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறான விஷயங்களை வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறதை வந்து தடை பண்ணணும்னு கேட்கணும். கேக் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒருத்தர் இந்த 17 வழக்கில் வந்து பெருவாரியான வழக்கு அந்த மாதிரியான வழக்குகள் தான். 1-2 தான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போட்டது அப்படி இருக்கும். பெருவாரியான வழக்கில் எங்களை வந்து அவதூறு செய்ததாக, மிரட்டி பணம் கேட்டதாக அப்படி தான் இருக்குது. அதுலேயே யாருமே ஒருத்தர் கூட வந்து சிவில் நீதிமன்றத்துக்கு இது வரைக்கும் போகலை. முதல்ல வந்து ஒரு மகேஷ்ன்ற ஒரு தயாரிப்பு, இந்த இதில் மகேஷ்ன்ற ஒரு தயாரிப்பாளரோ, ரெண்டாவது அந்த ஹரிச்சந்திரன், அவர் பேர் ரொம்ப நல்ல பேராக இருக்குது. அந்த ஹரிச்சந்திரன் தான் பார் நடத்துகிறார். ஸோ அதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த கிழமை நீதிமன்றத்தில் அந்த ஆவணமும் வழக்கறிஞர்களால் தாக்கல் செய்யப்பட்டது. ஹரிச்சந்திரன் வந்து ஏற்கனவே நுங்கம்பாக்கத்தில் எங்கேயோ வந்து ஒரு இடத்துல வந்து இந்த எஃப்எல் பார் நடத்துகிறார், ஃபாரின் லிக்கருக்கான பார் நடத்துகிறாரு. அந்த இடத்துல வந்து என்னென்னா, அவர் வந்து ட்ரக்கு அந்த பாரில் வந்து சப்ளை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் ஆகிருக்கு ஏற்கனவே. அந்த எஃப்ஐஆரை குறிப்பிட்டு இவர் வந்து பேசினதுனால அவருக்கு வந்து அந்த பாரை வந்து மூடிட்டாங்க, அதனால் எனக்கு அவதூறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். எஃப்ஐஆர் போட்டது நிச்சயமாக சவுக்கு சங்கர் போட்டிருக்க முடியாது, போலீஸார் தான் போடுறாங்க. ரைட்டு, நிஜமாகவே அது அப்படி ஒரு அவதூறாக இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த அவதூறுக்கு மேலே சிவில் நீதிமன்றத்திற்கு போய் பரிகாரம் கேட்கலாம். 1 கோடி 2 கோடி நஷ்டடி கேட்கலாம். இது மாதிரியான அவதூறை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடைக்கால உத்தரவும், இன்ஜங்ஷன் உத்தரவும், கேக் ஆர்டர்னு அதுவும் வாங்கலாம். அந்த மாதிரி எதுவுமே யாருமே பண்ணலையே. அப்புறம் இந்த விஷயம் இங்கே உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் குறிப்பிட்டு வந்தோம். இந்த 2வது வழக்கு இருக்குல்லையா, அந்த ஹரிச்சந்திரன் சேதாப்பேட்டை வழக்கில் அவர் வந்து ஏற்கனவே ஒரு ட்ரக்ஸ் கேஸில் அக்யூஸ்டு. ஒரு அக்யூஸ்டு கொடுக்குற ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆக இந்த அரசாங்கம் வந்து என்னென்னா, இவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் அது வேணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்களே ஒழிய, கைதுக்கான காரணங்கள் நியாயமானவையாகவோ சட்ட ரீதியானவையாக அல்ல அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். அது உயர்நீதிமன்றம் அதில் சொல்லியிருக்கும். பொது அமைதிக்கு பங்கம் அப்படின்றது எப்படி வரும் சொல்லுங்கள். இந்த சவுக்கு சங்கர் பேசுகிறதுனால ஒரு இடத்துல கலவரம் ஆயிடுச்சு, சரிங்களா? ஏதோ 2 சமுதாய மக்கள் இருக்கிறாங்க, இந்த 2 சமுதாய மக்கள் வந்து ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால் அது பொது அமைதிக்கு பங்கம். குறைந்தபட்சம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்று 4 பேர் வந்து ஒரு 4 பஸ்ஸை கல்லெடுத்து அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பொது அமைதிக்கு பங்கம் தான். அந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது ஒரு விஷயமாவது இந்த சவுக்கு சங்கருடைய 17 வழக்குகளில் ஏதாவது ஒரு விஷயமாவது எங்கேயாவது ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அது ஆகலை. அந்த மாதிரி பொது அமைதிக்கு பங்கம்னா அங்கே ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்கணும்ல, அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லை. அதனால் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் வரவே வராது. அதனால தான் வந்து அந்த ஆக்ட் 14 வராது. ஓகே, இறுதியாக ஒரு 2 கேள்விகள் மட்டும் கேட்க நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, இந்த மிரட்டி பணம் பறிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த வழக்குகளில் கிட்டத்தட்ட முதன்மையாகவும் பார்க்கப்படுது. ஸோ ஆனால் நிறைய சமூக வலைதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைதின் பொழுது வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மிரட்டி வந்து அவருடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு பையனுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து எழுத்து வெளியில் விட்டதை பார்க்க முடிஞ்சு. ஸோ இதை எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? வழக்கறிஞர்களாக இதை எப்படி எதிர்கொள்ள முடியும்? ஏன்னா ஆதாரமாக அவங்க காமிக்கிறாங்க 1 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ அதை எப்படி எதிர்கொள்கிறது? முதல்ல வந்து அதுக்கான டிமாண்டு சவுக்கு சங்கர்கிட்ட அவர்கிட்ட போயிருக்கணும்ல. அதுக்கான 2 விஷயம் இருக்குது. ஃபோனில் தான் பேசினார், வாட்ஸ்அப் காலில் தான் பண்ணார் அப்படிங்கிறது தான் அந்த எஃப்ஐஆரில் இருக்குது. ரெண்டு வழக்கு. ஸோ ஒரு வழக்கில் நேரடியாக போய் பண்ணதாக இருக்கின்றது, முதல்ல அந்த ஜூலை மாதத்து வழக்கில். ஆனால் ஜூலை மாதத்து வழக்கு வந்து ரொம்ப அபத்தத்திலும் அபத்தம். அவர் வந்து பணம் கேட்டார்ன்றதுக்காண்டி 1 லட்ச ரூபா நாங்கள் பணம் எடுத்துகிட்டு போனோம், காசை வாங்கிட்டு எங்களை அடித்து துரத்திட்டாருன்னு சொல்கிறாரு. அடித்து துரத்துனாருங்கிறது எப்போ? நீங்கள் அடித்து துரத்து அந்த நிமிஷத்துலையோ இல்லை கொஞ்ச நேரத்துலையோ? அவர் அடித்து துரத்துகிற ஒரு தேதியில் நீங்கள் கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்குறது ஒரு தேதி போடுறீங்க, அது எஃப்ஐஆர் போடுறது எப்போ? டிசம்பர் 6 மாதம் கழித்து நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்க. அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது தான் ஒரு கேள்வி. ஏன்னா அதாவது இது எல்லாமே பின் யோசனை விளைவுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். 2வது வழக்கில் வந்து என்னென்னா, டிமாண்ட் வந்து வாட்ஸ்அப் காலில் வந்து அவர் எங்கள்கிட்ட பேசினாருன்னு சொல்லிட்டு. வாட்ஸ்அப் கால் வந்து ட்ரேசபிள், அதாவது சட்ட ரீதியாக புலன் விசாரணை அதிகாரி கேட்குற பட்சத்தில் வந்து என்னென்னா, அந்த உரிய சர்வீஸ் ப்ரொவைடர், அது என்ன ஏர்டெல்லோ ஜியோவோ யாராக இருந்தாலுமே அவங்க வந்து அந்த காலுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்தாகணும். அந்த கால் எடுக்கிறதுக்கு வந்து ஒன்றும் பெரிய நேரம் ஆகிட்டாது அவங்களுக்கு, டிமாண்ட் பண்ணியிருந்தா. ஸோ அது இன்றைக்கி தேதி வரைக்கும் வரல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கருடைய மொபைல் ஃபோன் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவருடைய அந்த புகார் கொடுத்த அந்த ஹரிச்சந்திரன் இருக்கார்ல, அவர் தானே சொல்கிறாரு என்னோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்தாருன்னு. அவருடைய ஃபோன் வாங்கி அதில் வந்து எடுத்துக்கலாமே. திருவனந்தபுரத்துலலாம் அதுக்கான லேப் இருக்குது. நீங்கள் வந்து அது பரிசோதனை செய்தால் அது இன்னும் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் இன்னும் அவங்க போடவே இல்லையே. ஓகே, போட்டுக்கலாமே. ஓகே, அடித்தது ஒரு தேதி, அதாவது அவங்க குற்றச்சாட்டக்கூடியது
இந்த ஜூலையில் தான் எங்களை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பரில் தான் அந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது. ஸோ அதுக்கான அந்த கால வரைமுறை ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு வழக்குமே வந்து சம்பவம் நடந்த உடனே எதுவும் இந்த மாதிரியான வழக்குகள் சம்பவம் நடந்தால் எவ்வளோ விரைவாக காவல்துறைக்கு போகிறாங்களோ அவ்வளோ விரைவாக தான் அது உண்மையாக நம்பப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, நீங்கள் 6 மாதம் கழித்து எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் ஏன் காலதாமதம் ஆச்சுங்கிறத அவங்க சொல்லணும்ல. அதாவது இப்போ இன்றைக்கி ஆச்சு, நான் இன்றைக்கி வந்து அவசரமாக வந்து எனக்கு உறவினர் ஒருத்தர் வந்து வெளியூரில் இறந்துட்டார், நான் அந்த டெத்தை அட்டன் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்கேன், ஒரு நாள் காரணம். 6 மாதமாக கிட்டத்தட்ட 6.5 மாதங்கள் வேணால் 1/7 சம்பவம். டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி தான் நீங்கள் எஃப்ஐஆர். இந்த காலதாமதத்தை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எஃப்ஐஆர் படித்து பார்த்திங்கன்னா இருக்கும், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து என்னென்னா அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட கொடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் மூலமாக சட்ட ஆலோசகர்கிட்ட கொடுத்து சட்ட ஆலோசனையுடைய கருத்து அவரோட லீகல் ஒப்பீனியன் பேரில் தானே. ஏன் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை படித்த உடனே பிரைமா ஃபேசி அந்த எவிடன்ஸ் இருந்தால் எஃப்ஐஆர் பதிய வேண்டியது தான் உங்களுடைய கடமை. 7 மாதம் கழித்து நீங்கள் வந்து அந்த எஃப்ஐஆரை போட்டிங்கன்னா அதற்கான வேல்யூ வந்து நீதிமன்றத்தால் குறைவாகத்தான் பார்க்கப்படும். அது உண்மையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி நான் போக மாட்டேன். ஆனால் இந்த காலதாமதத்திற்கான காரணம் சொல்லப்படவே இல்லை இன்றைக்கி தேதி வரைக்கும். ஓகே, இந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது வந்து காலையில் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நடக்கும்பொழுதே வந்து பார்த்தோம்னா நிறைய காவலர்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு நிறையா சர்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ன சமூக வலைதளங்கள் என்னவா சொல்லியிருந்தாங்கன்னா, பணத்தை தான் வந்து தேடுறாங்க. ஸோ ஏன்னா லாக்கர்லாம் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்த மாதிரிலாம் இருந்துச்சு, ஏதோலாம் எடுத்து பார்த்த மாதிரிலாம் இருந்துச்சு, நிறைய வீடியோக்கள்லாம் வெளியாச்சு. ஸோ அதற்கான அதிகாரம் வந்து காவல்துறைக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சர்ச் அண்ட் சைஸர் வாரண்ட்டோடு தான் போயிருக்கோம்னு சொல்லியிருக்கிறேன். அது வந்து இவருடைய தான் இந்த எக்ஸ்டார்ஷன் கேஸ் வச்சு போயிருக்கிறாங்க. சவுக்கு சங்கருடைய பயம், அவருடைய தரப்பில் என்ன, அவருடைய பயம் வந்து என்னென்னா, ஏற்கனவே வந்து அந்த தேனியில் நடந்த ஒரு வழக்கில் வந்து பொய்யான ஒரு கஞ்சா வழக்கு போட்டாங்க. ஏன்னா அந்த இல்லை, அதை தான் நான் இறுதி கேள்வியாக வச்சுருந்தேன். ஏன்னா கஞ்சா வழக்கு வந்து எப்படி கையாள முடியும் அப்படிங்கிறது, ஏன்னா கஞ்சா வழக்கு அப்படிங்கிறது நம்ம தான் நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அது இறுதி கேள்வியாக வச்சுருந்தேன். அதான் அது வந்து கஞ்சா வழக்கு வந்து என்னென்னா, சர்வதேச அளவில் இருக்கின்ற ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அந்த சட்டம் போட்டிருக்கோம். இப்போ நான் இருக்கேன், என்கிட்ட வந்து ஒரு 10 கிராம் கஞ்சாவோ வேறு ஏதோ ஒரு ட்ரக் பவுடர் என்னோட வந்து கைப்பற்றப்பட்டாங்கன்னா அது வந்து என்னுடையது இல்லை, அது என்கிட்ட எப்படி எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற நிறுவனம் செய்ய வேண்டிய கடமை என்னுடையதே ஆகுது. அதனால தான் இந்த கஞ்சாவாரி வழக்குகள் வந்து பெரும்பாலான வழக்குகள் வந்து தண்டனையில் போய் ஏன் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் அதை ஒருத்தர்கிட்ட இருந்து சீஸ் பண்ணாலே போதும். ஓகே, நம்ம தான் நிரூபிக்கணும், நீங்கள் தான் நிரூபிக்கணும். ஆமாம், இதில் வந்து சவுக்கு சங்கருடைய முந்தைய வழக்கில் அவருக்கு என்ன அட்வான்டேஜாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து தேனியில் இவர் போய் வந்து அந்த கஞ்சாவை போய் காரில் சீஸ் பண்ணதாக சொல்லப்படுகின்ற நேரத்தில் கோயம்புத்தூர் போலீஸாரில் கைது செய்யப்பட்டு பெருந்துறையில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஓகே, சவுக்கு சங்கர் அவர்கள் அதே நேரம் காலையில் 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ தேனியில் வந்து சீஸ் பண்ணதா கேஸு. அதே 5 மணிக்கு அவர் வந்து பெருந்துறையில் போலீஸ் வாகனம், அவர் கைது செய்கிற போலீஸ் வாகனம் பெருந்துறையில் விபத்துக்குள்ளாகி அங்கே வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கார். ஒரு நேரத்தில் வந்து 2 இடத்துல எப்படி இருக்க முடியும், என்ன அவதாரமா? ஸோ அந்த வழக்கில் வந்து அவர் விடுதலை, நீதிமன்றம் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நீதிமன்றம் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. ட்ரையல் நடந்துட்டு இருக்கல, ட்ரையல் முடியும் போது தான் அந்த கண்டனம் பண்ணலாம், இப்போ வராதே. ஸோ இந்த வழக்குகள் எல்லாமே வந்து என்னென்னா, நீங்கள் எஃப்ஐஆரில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட பின்னாடி அந்த எஃப்ஐஆரில் சாட்டப்பட்டுள்ள குற்றம் பொய்யானதா உண்மையானதுங்கிறத அந்த விசாரணை ட்ரையல்னு சொல்லக்கூடிய அந்த விசாரணைக்கு அப்புறம் தான் அது வரும். ஓகே, ஒருவேளை இறுதி விசாரணையில் இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னா காவல்துறை மேலேயும் இது நிச்சயமாக பொய்யான வழக்குகள் குற்றம் சாட்டப்பட்டிருங்கிறதுனால இவர் அதுக்காண்டி நஷ்டஈடும் கூட கேட்கலாம். ஓகே சார், ஓகே. இதுவரை எங்களோட இருந்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த வழக்கு குறித்து ரொம்ப விரிவான விஷயங்கள்லாம் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20 டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா இப்போ சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.